சமீபத்தில் டெல்லி பாலியல் வன்முறை வழக்கில் குற்றவாளிகளுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது. பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் தண்டனை கிடைக்கிறது வேற. ஆனால் பிரச்சனையே நடக்காமல் தவிர்க்கிறது தான் நல்லது. எல்லா பெண்களுக்கும் யாராவது ஒரு காவலரை பாதுகாப்பா நியமிக்கிறது எந்த அரசாங்கத்தாலையும் முடியாத காரியம். வீட்டில் உள்ள ஆண்கள் பாதுகாப்பா கூட போனாலும் பெண்களோட சுதந்திரம் பறிபோயிடும். ஆனா பெண்களே தங்களை பாதுகாத்துக்கிட்டா? இதுதான் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கல்லூரியை சேர்ந்த மாணவர் ராகுலும் யோசிச்சார். டெக்னாலஜியின் உதவியோடு தொட்டாலே ஷாக் அடிக்கிற ஒரு கிளவுஸை பெண்களுக்காக இவர் கண்டுபிடிச்சிருக்கார். இந்த கண்டுபிடிப்புக்கு ஆன்டி ரேபிஸ்ட் கிளவுஸ்னு பேர் வச்சிருக்கேன். இன்றைய சூழ்நிலையில நம்ம சந்திக்கும் பிரச்சனையை அடிப்படையாக வச்சு தான் இந்த கண்டுபிடிப்பையே உருவாக்கியிருக்கேன். நம்ம அம்மாவோ அக்கா தங்கையோ இல்லை நண்பர்களோ இன்னைக்கு பாதுகாப்பாகவே இல்லை. அவங்கள பாதுகாப்பாக உணர வைக்கணும். அதுக்காகத்தான் இந்த ஆன்டி ரேபிஸ்ட் கிளவுஸை நான் கண்டுபிடிச்சேன். இதோட வேலை என்னன்னா, இது 2800 வோல்டேஜ் வரும் கரண்ட்டை வெளிப்படுத்துது. இது மனித உடல்ல தொட்ட உடனே அவங்க நிலை குலைஞ்சு போயிடுவாங்க. இல்லைன்னா ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அவங்க உடல் அசைய முடியாம ஆயிடும். அதிகபட்சம் பார்த்தோம்னா 3600 வோல்டேஜ் வரைக்கும் தான் மனிதர்களால் தாங்கவே முடியும். இல்லைன்னா இறந்துடுவாங்க. அதனால தான் நான் இப்போது இதில் 2800 வோல்டேஜ் வரை இதில் வச்சுருக்கேன். இதில் நிறைய நல்ல விஷயம் இருக்குது. அதில் முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யார்கிட்ட இருந்து வேணாலும் நம்மளை பாதுகாத்துக்கலாம். ரெண்டாவது விஷயத்த பார்த்தீங்கன்னா, சூரிய ஒளியிலிருந்தோ இல்லைன்னா மழையிலிருந்தோ சாதாரண க்ளவுஸ் போலவே நம்ம பாதுகாத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி எதுவுமே கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி நான் இதை டிசைன் பண்ணலை. இது பார்த்தோன்னா தண்ணி மழை எதுலனாலும் பாதிக்கப்படாது. ஒரு வேளை இதை நான் என் கையால் தொட்டால் கூட எனக்கு எதுவுமே ஆகாது. ஏன்னா அந்த மாதிரி தான் நான் இதை டிசைனே செஞ்சுருக்கேன். ஒவ்வொரு நாளும் பார்த்தோம்னா டிவியில் நியூஸ் பேப்பரில் நம்ம தினமும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஏகப்பட்ட ரேப் கேசஸ் இருக்குது. ஆனால் அதிலிருந்து அவங்கள காப்பாற்றிக்க கடைகளில் என்ன கிடைக்குது? மடகு கத்தி இல்லைன்னா சில்லி ஸ்ப்ரே. ஆனால் பாருங்க, இது அவங்க பர்ஸ்லேருந்து எடுக்கிறதுக்குள்ள அந்த பெண்ணை அவன் என்ன வேணாலும் செஞ்சிடலாம். ஏன்னா ஆண்கள் பெண்களை விட வலிமையானவங்க தானே. ஆனால் இது ரொம்ப சிம்பிள். ஏன் சொல்கிறேன்னா, இந்த பெண் அந்த மனிதனை தொட்டாலே போதும், அவன் கீழே விழுந்துடுவான். இதில் இன்னொரு விஷயம், உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அந்த பெண் இன்னொரு பெண்ணை தொட்டாலும் அந்த ஷாக் அடிக்க தான் செய்யும். அதுக்காக தான் இதில் ஒரு ஸ்விட்சை வடிவமைச்சிருக்கேன். ஏன்னா இதில் பாதுகாப்பான சூழலில் இருக்கும்போது இந்த ஸ்விட்சை ஆஃப் செஞ்சுட்டு தேவைப்படும் போது இதை போட்டுக்கலாம். இதோட விலை பார்த்தோன்னா ரொம்ப கம்மி தான். இந்த க்ளவுஸை நான் தயாரிக்கும் போது வெறும் 227 ரூபாய்க்கு தான் தயாரித்தேன். மொத்தமாக தயாரிக்கும் போது இன்னும் குறைவாக 50 ரூபாய்க்கு கூட இதை தர முடியும். அதனால் வசதி குறைஞ்ச பெண்கள் கூட இதை வாங்கி பயன்படுத்திக்கலாம். அதனால் எல்லா பெண்களும் பாதுகாப்பாக இருக்கலாம், சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம். இதுதான் இந்த ஆன்டி ரேபிஸ்ட் க்ளவுஸு. இதை வச்சு நான் இப்போ ஒரு டெமோ காமிக்கிறேன். இதில் ஒரு பக்கம் உலோகம் இருக்குது. அதுவும் கைகளை அசைக்க வசதியாக ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்குது. அதனால் நம்ம கையை எப்படி வேணாலும் அசைச்சிக்க முடியும். இப்போ பார்த்தோம்னா இந்த கைக்குள்ளே இந்த க்ளவுஸ்லேருந்து ஒரு ஒயர் வருது. இந்த ஒயர்லேருந்து இந்த கனெக்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக அந்த கண்ட்ரோல் பாக்ஸ்குள்ளே தான் வந்து இருக்குது. இந்த கண்ட்ரோல் பாக்ஸை பார்த்தோம்னா இதில் 2 பேட்டரி இருக்குது. இது 1.5 வோல்டேஜ். இது ரெண்டையும் சேர்த்தோம்னா 3 வோல்டேஜ். அப்புறம் பார்த்தா இதில் 2 ஆனோடு கேத்தோட் மாதிரி சில விஷயங்கள், டிரான்ஸ்ஃபார்மர், சில சாக்கெட்டுகளும் இருக்குது. இதெல்லாம் தான் 3 வோல்டேஜ் கரண்ட்டை 2800 வோல்டேஜ் கரண்ட்டாக மாற்றுதுங்க. அப்புறம் பார்த்தோம்னா இதில் ஒரு ப்ளக் பாயிண்ட் கூட இருக்குது. இந்த ப்ளக் பாயிண்ட் மூலமா பார்த்தோம்னா வழக்கமாக பேட்டரியை சார்ஜ் ஏற்றிக்கிற மாதிரி சார்ஜ் செஞ்சுக்கலாம். இப்போ இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போமா? இப்போ பாருங்கள், இதில் வந்து இந்த சுவிட்ச் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுற சுவிட்ச் இது தான். ஸோ இதை இப்படி ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிவிட்டு இப்போது இதை இவங்க கையில் கொடுக்குறேன். அவங்க கையில் வச்சுக்கலாம். இல்லைன்னா அந்த பையில் கூட அவங்களோட அந்த கண்ட்ரோல் பாக்ஸை வச்சுட்டு அந்த ஒயரையும் அதுக்குள்ளே மறைச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி அவங்க செஞ்சுட்டு ரோட்டில் நடந்து போனால் கூட யாராவது அவங்கள தொட வந்தாங்கன்னா இவங்க கையை வச்சா போதும், உடனே ஷாக் அடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இவங்க இதுலேருந்து எப்படி ஸ்பார்க் வருதுன்னு செஞ்சு காட்டுவாங்க. செஞ்சு காட்டுங்க. கொஞ்சம் மேலே கையை தூக்கிக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு டெமோவை பார்க்க போகிறீங்க.
அது என்னன்னா இப்போ அவங்க கையால் இப்போ என்ன தொட போகிறாங்க. ஆனால் பாதுகாப்புக்காக இதில் நான் 300 வோல்டேஜாக கரண்ட்டை கம்மி பண்ணியிருக்கேன். பாருங்கள் இப்போ என்ன நடக்குதுன்னு. காட்டுங்க, உங்கள் கை காட்டுங்க. இப்போ என்ன தொடுங்களேன், சும்மா தொடுங்க. முக்கியமான விஷயம், இதை வீட்டில் பண்ணி பார்க்காதீங்க. இது ரொம்ப ஆபத்தானது. பெண்களை பாதுகாக்கிறதுக்கு மட்டும்தான் இது. சின்ன வயசுல வானத்துல பறக்கிற பறவைகளை பார்க்கும் போதும் நாமளும் வானத்துல பறக்கணுங்கிற ஆசை எல்லோருக்குமே வரும். 100-200 வருஷங்களுக்கு முன்னால ஆசை மட்டும் தான் பட முடியும். ஆனா இப்போ சராசரி மக்களும் ஆகாயத்துல பறக்க முடியும். 110 வருடங்களுக்கு முன்னாடி 1903ஆம் வருடம் இதற்கான முதல் புள்ளியை தொடங்கி வச்சாங்க இரு சகோதரர்கள். அந்த 2 பேரை பத்தி தான் கண்டுபிடிப்பாளர்கள் பகுதியில நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பல நூற்றாண்டுகளுக்கும் மேலாக மனிதர்கள் கண்டுபிடிக்க ஆசைப்பட்டு கொண்டிருந்த ஒரு விஷயத்தை இவர்கள் கண்டுபிடித்தார்கள். அதுதான் பறக்கும் இயந்திரம். கண்டுபிடித்தவர்கள் ரைட் சகோதரர்கள். ஓட்டோ லிலியந்தால் என்பவர் கிளைடர்களை வைத்து பறக்கும் பரிசோதனைகள் செய்து வந்தார். 1896இல் ஒரு கிளைடர் விபத்தில் இவர் இறந்து போனார். விபத்துக்கு காரணம் கிளைடரை கட்டுப்படுத்த முடியாமல் போனதுதான். இதை அறிந்து கொண்ட ரைட் சகோதரர்கள் பறக்கும் இயந்திரத்தை கட்டுப்படுத்த முடிவது அதை பாதுகாப்பாக தொடர்ந்து பறக்க வைக்க உதவும் என்று புரிந்து கொண்டார்கள். பறவைகள் இடது அல்லது வலது பக்கம் திரும்பும்போது தங்கள் இறக்கைகளின் நுனி பகுதியின் கோணத்தை மாற்றுவதை கண்டுபிடித்தார் வில்பர். இதேபோல் பறக்கும் இயந்திரத்திலும் மாற்றங்கள் செய்தால் அதை கட்டுப்படுத்த முடியும் என்பது அவர்களுக்கு புரிந்தது. இதற்காக விங் வாப்பிங் என்ற தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தார்கள் இவர்கள். விமானத்தின் கட்டமைப்பு உறுப்புகளை நிகழ்த்தி திருப்பும் தொழில்நுட்பம்தான் இது. அதன் பிறகு அதிகம் காற்றடிக்கும் கிட்டிகாக் பகுதிக்கு குடிபெயர்ந்து தங்கள் பரிசோதனைகளை தொடர்ந்தார்கள் இவர்கள். பறக்கும் இயந்திரத்தில் உள்ள சுக்கான் பகுதியை அசையக்கூடியதாக மாற்றியதும் இயந்திரத்தை கட்டுப்படுத்துவது இவர்களுக்கு இன்னும் எளிதானது. 1903ஆம் வருடம் டிசம்பர் 17ஆம் தேதி முதல் விமான பயணம் நிகழ்ந்தது. மோட்டாரால் இயக்கப்பட்ட ஒரு சிறிய விமானத்தில் அன்று தனித்தனியாக பலமுறை பறந்தார்கள் ரைட் சகோதரர்கள். அதில் ஒரு முறை 852 அடி உயரத்தில் வில்பர் ரைட் 59 நொடி தொடர்ந்து பறந்தார். அதன் பிறகுதான் ஆகாய விமானங்களின் வளர்ச்சி வானத்தை எட்டியது. விமான கண்டுபிடிப்பில் இருவரின் பெயரும் சேர்ந்தே குறிப்பிடப்பட்டாலும் வில்பரும் ஆர்விலும் ஒரே ஒரு முறை மட்டும்தான் சேர்ந்தே பறந்திருக்கிறார்கள். அது 1910ஆம் வருடம் மே 25ஆம் தேதி. இதில் வில்பர் விமானத்தை ஓட்ட பயணியாக கூட அமர்ந்திருந்தார் ஆர்வில். குழந்தைங்களா இருக்கும்போது எங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நாங்க செய்யறதுக்கும் யோசிச்சு வச்ச விஷயங்களை ஆராயறதுக்கும் எங்களை அனுமதிச்சாங்க, ஊக்குவிக்கவும் செஞ்சாங்க. இப்படிப்பட்ட சூழல்ல வளர்றதுக்கு நாங்க அதிர்ஷ்டம் செஞ்சிருக்கணும்னு ஒரு முறை சொன்னாரு ஆர்வில் ரைட். கண்டுபிடிப்பாளர்களோட ஆர்வம், அறிவு, இதை தாண்டி ஒரு கண்டுபிடிப்பு உருவாக பெற்றோர், நண்பர்கள், குடும்பத்தினர்னு பல பேரோட சப்போர்ட் தேவைப்படுது. எல்லா குடும்பங்களிலும் இந்த சப்போர்ட் கிடைச்சா இன்னும் நிறைய புதிய கண்டுபிடிப்பாளர்கள் உருவாக முடியும்.